பனிமலைகளால் சூழப்பட்ட உலகின் அழகியல் நிறைந்த பகுதி. அமைதியான வாழ்க்கை நிலை, முரண்பட்ட ஆயுதங்கள் வீட்டின் ஒரு அங்கமா இருக்கிறது ஆச்சரியம். அறிவியல் ஆராய்ச்சியில தனி இடம், உலகின் உயர்தர வாழ்வாதாரம், 4 மொழிகளால வேறுபட்ட மக்கள் எண்ணிக்கையிலையும் ஒன்றுபட்ட வாழ்வியல், மகிழ்ச்சியான பகுதிகளில் ஒன்னா இருக்கிற சுவிட்சர்லாந்துடைய வரலாற்று சுருக்கம் தான் இது. சுவிட்சர்லாந்துடைய மனித வரலாறுன்றது 1,50,000 வருஷத்துக்கு முன்னாடில இருந்து தொடங்குதுங்க. கேஸ்லிங் அப்படிங்கிற பகுதியில் நடந்த தொல்பொருள் ஆராய்ச்சிகள் முதல் முறையா இங்க வாழ்ந்த பழங்குடி மக்களுடைய நாகரிகத்தை வெளிப்படுத்துற விதமா 5300 BCல வாழ்ந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி இவங்களை பற்றின குறிப்புகள் வரையறுக்கப்படுது. இவங்க லேக் டுவெல்லிங்ஸ், அதாவது இந்த மரத்துல வசிக்கக்கூடியவங்களா, கல்கருவிகள், விவசாயம், இந்த இடத்துல ஒரு சிறந்த ஒரு குடியிருப்புகளை வச்சு ஜெனிவா ஏரி, லூசோன் இந்த மாதிரியான பகுதிகளில் இவங்களுடைய குடியிருப்புகளை கண்டுபிடிச்சதன் மூலமா உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு. இவர்களுக்கு பிறகு கெல்ஸ் அப்படிங்கிற ஐரோப்பிய பழங்குடிகள் வராங்க. கிமு 800ல இவங்க பிரான்ஸ், இங்கிலாந்து, ஜெர்மன் பல பகுதிகளில் வாழ்ந்தவங்க முக்கியமான ஒரு நாகரிகத்தை உருவாக்கி இருக்கிறாங்க. ஏன்னா போர்க்கலை, உலோக வேலைப்பாடு, வணிகம்னு தனித்துவமான ஒரு கலாச்சாரம் ஒரு பெரிய மாற்றத்தையும் ஒரு மறுமலர்ச்சியையும் பழங்குடி மக்களுடைய வாழ்வியல்ல கொடுத்துருக்கு. இதுதான் சுவிட்சர்லாந்துடைய நாகரிகத்தினுடைய தொடக்க புள்ளியாகவும் பார்க்கப்படுது. கிமு 500களில் ஹெல்வெட்டிங்கிற இனக்குழுக்களா பிரிஞ்ச இவங்க பள்ளத்தாக்குகள், மலைகள்னு பல பகுதிகளில் வாழ ஆரம்பிக்கிறாங்க. கோட்டைகளை கட்டி மொழி, இசை, சடங்குகள்னு ஒரு முக்கியமான மறுமலர்ச்சி கொண்ட நாகரிகத்தை இவங்க உருவாகுறாங்க. இப்படி அமைதியான வாழ்வியல் போயிட்டு இருந்தப்ப இவங்களோட ஒட்டுமொத்த வளர்ச்சியும் சிதைக்கிற விதமா ரோமானியர்களோட போர் ஏற்படுது. இந்த போர் பேட்டில் ஆஃப் பைப்ராக்ட் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடப்படுது. கடுமையான காலநிலை, சிறு சிறு இனக்குழுக்களுக்கு இடையான பிரச்சனை, வாழ்வாதாரத்தை தேடி பிரான்சுக்குள்ள இவங்க போறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 3 லட்சம் மக்கள் இங்க வந்து இடம்பெயர்ந்து பிரான்சுக்குள்ள போக பார்த்தாங்க. அதுதான் ரோமானியர்கள் தடுத்து நிறுத்துறாங்க. ஏன்னா ஒருவேளை ரோமானியர்களுடைய இடத்துக்கு இவங்க வந்துட்டாங்கன்னா அங்க ஒரு பெரிய அரசியல் நிலைமைன்றது முற்றிலும் மாறதுக்கான ஒரு வழி இருக்கும். அரசியல பெரிய குழப்பங்கள் ஏற்படும். அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு தேவையான உணவுப் பொருட்கள் கிடைக்காம போலாம். இப்படி ஏகப்பட்ட பிரச்சனை உள்ள வரும் அப்படின்றதுனாலதான் இந்த மக்களை ரோமானியர்கள் தடுத்து நிறுத்துறாங்க. அப்படி தடுத்து நிறுத்தி அந்த பகுதியில போர்களை புரிய ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அந்த சமயத்துல ரோமானியர்கள் வசம் பார்த்தீங்கன்னா வெறும் 6000 வீரர்கள் தான் இருந்தாங்க. ஆனா இவங்களை தடுத்து நிறுத்தி அத்தனை பேரையுமே மறுபடியும் வந்த பகுதிக்கே திருப்பி அனுப்புறாங்க. அப்படி திரும்பி போனவங்க சீசனுடைய கண்ட்ரோல்ல அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய ராஜ்யத்தையே உருவாகுறாங்க. அங்க ரோமானியர்களுடைய ஆட்சி அப்படின்றது முழுமையான ஒரு ஆட்சியா, ஹெல்வெட்டி அப்படிங்கிற இந்த மக்களை ஆளக்கூடிய ஒரு சக்தியா அவங்க மாறுறாங்க. இந்த ஒரு காலகட்டத்தில் தான் பார்த்தீங்கன்னா ரோமானியர்களுடைய முழுமையான ஒரு ராஜ்யம்ன்றது அந்த பகுதியில் உருவாகி அவங்களுடைய கலாச்சாரத்தில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தையே உருவாக்குச்சு. அதில் குறிப்பிட்டு சொல்லணும்னா கிறிஸ்துவம் உள்ள வருது. இன்னொரு பக்கம் ஜெர்மனி, இத்தாலி, பிரான்ஸ்னு மற்ற பகுதிகளில் இருக்கக்கூடிய பேரரசுகள்லாம் சுவிட்சர்லாந்தினுடைய பல பகுதிகளில் தங்களுடைய கண்ட்ரோலில் வச்சிருந்திருக்காங்க. 1691 1500 இடைப்பட்ட காலத்தில் ஊரி, செர்ச்வெஸ், நிட்வால்டன் அப்படின்ற மாதிரியான 3 முக்கியமான பகுதிகள் சுவிட்சர்லாந்துல இருக்கக்கூடிய பகுதிகள் கூட்டமைப்பு உருவாகுறாங்க. இதுதான் சுவிட்சர்லாந்துடைய ஒரு பெரும் திருப்பு முனையா அமைது. ஏன்னா இப்படி பல பேரரசுகள் தங்களை மறைமுகமா ஆள்றது எதிர்காலத்துல ஒரு மிகப்பெரிய பிரச்சனையையும் அவங்களுடைய வாழ்வாதாரத்தையும் அழிக்கிற அளவுக்கான ஒரு விஷயமா மாறத்துக்கு வாய்ப்பு இருக்குன்னு மக்கள் மத்தியில அந்த ஒரு புரட்சிகர சிந்தனைன்றது உருவாகுது. அதனாலதான் இந்த கூட்டணியும் உருவாச்சு. இதை வேர்ல்டு ஸ்விஸ் கான்ஃபெடரசி அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க. இதுதான் அவங்களுடைய அரசியலுடைய துவக்கமாகவும் பார்க்கப்படுது. இந்த 14ஆம் நூற்றாண்டுல ஹாப்ஸ்பர்க் அப்படின்ற ஒரு வம்சத்தை சார்ந்தவங்க தங்களுடைய ஆட்சி இந்த பகுதியில் நடத்திட்டு வர 1648 வரைக்குமே இவங்களுடைய ஆட்சி தான் இந்த பகுதியில் நடந்துகிட்டு இருந்தது. அதுக்கு இடைப்பட்ட காலத்துல ஏகப்பட்ட போர்கள் நடந்திருந்தாலும் அந்த போர்கள்லாம் ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சு இவங்களுடைய ஹாப்ஸ்பர்க் அப்படின்ற வம்சத்தை சார்ந்தவங்களுடைய ஆட்சி அப்படின்றத இந்த இடத்துல தக்க வைக்கப்பட்டுச்சு. அந்த இறுதி காலகட்டத்துல தான் ரோமானியர்களுடைய ஆளுமையில இருந்து முழுமையான ஒரு சுதந்திரமான ஒரு நாடா இவங்க அறிவிக்கப்படுறாங்க. போர்கள் இல்லாத ஒரு நடுநிலை நாடா நாங்க இருக்க போறோம் அப்படின்னு சுவிட்சர்லாந்து அந்த சமயத்துல முடிவும் எடுத்தாங்க. அதுக்கான உடன்படிக்கைகளும் போடப்பட்டுச்சு. 30 வருட போரையும் அதற்கு முன்னாடி 80 வருடம் நடந்த ஒரு சிறு சிறு போர்களும் முடிவுக்கு வந்துச்சு. அரசியல் மாற்றத்தை உருவாக்கி மக்களுக்கான பாதுகாப்பையும் உருவாக்குனாங்க. இந்த சுதந்திர போராட்டம் நடந்ததுல ரொம்ப முக்கியமான ஒரு பர்சனா சுவிட்சர்லாந்துடைய வரலாற்றுல பார்க்கப்படுற பர்சன் பாத்தீங்கன்னா வில்லியம் டெல் அப்படின்றவர். இவர் உண்மையான பர்சனா இல்ல
இல்லாட்டி புராண கதையா அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கேள்விகள் இன்னமும் உலா வந்துட்டு தான் இருக்கு. பட் இருந்தாலும் சுதந்திர போராட்டம் அப்படின்னா வில்லியம் டெல் அப்படின்ற ஒருத்தருடைய பேருன்றது முன்னாடி வந்துடும். சுவிட்சர்லாந்துல 14ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்த நபரா பார்க்கப்படுற இவரு உரி அப்படிங்கிற ஒரு மலைப்பகுதியில வாழ்ந்த ஒரு மக்கள். எப்ஸ்பர்கனுடைய ஆட்சியில ஆளுநரா இருந்த பர்சனு கெஸ்லர் அப்படிங்கிறவரு. இவர் தன்னுடைய தொப்பியை ஒரு பகுதியில வச்சுட்டு மக்கள் அந்த பகுதியில கடந்து போகும்போதெல்லாம் அந்த தொப்பியை பார்த்தாங்கன்னா வணங்கிட்டு தான் போகணும் அப்படின்ற ஒரு கான்செப்டை முன்வைக்கிறாரு. இப்ப நம்ம வடகொரியால இருக்கிற மாதிரியான ஒரு மிகப்பெரிய அடக்குமுறைன்றது தான். அந்த அடக்குமுறையை எதிர்த்து இவர் அந்த மாதிரி வணங்க முடியாது அப்படின்னு சொல்லி எதிர்ப்பு தெரிவிக்க, உன்னோட சேர்த்து இன்னும் 2 பேரையும் கொன்னுடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறாங்க. அவரை கைதும் பண்றாங்க. கைது பண்ணதுக்கு அப்புறமா சும்மா அவங்களுடைய அதிகாரத்தை காட்டுறதுக்காக, அந்த ஆளுமை அதிகாரத்தை காட்டுறதுக்காக சில விளையாட்டுகள்லாம் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி அவங்க பண்ணும்போது அவருடைய பையனுடைய தலையில ஒரு ஆப்பிளை வச்சிடறாங்க. உங்ககிட்ட இருக்கக்கூடிய அம்பை வச்சு இந்த ஆப்பிளை நீ தகர்த்துட்ட அப்படின்னா ஓகே உங்களை விடுதலை பண்ணிடுறோம் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வைக்க, அவரும் அந்த ஆப்பிளை தன்னுடைய ஒரே அம்புல தகர்த்துறாரு. அதுல வெற்றியை அடைஞ்சிடுறாரு. ஆனா உங்ககிட்ட இன்னொரு அம்பு இருக்கு, எதுக்காக இதை வச்சிருக்க அப்படின்னு கேட்கும்போது, ஒருவேளை அது மிஸ் ஆயிடுச்சுன்னா நான் உங்களை குறி வச்சு அடிச்சிருப்பேன் அப்படின்னு சொல்லி இவர் தன்னுடைய ஒரு வீரத்தை காட்ட அது இன்னும் அவருக்கு கோபத்தை உருவாக்கி மறுபடியும் ஒரு ஜெயிலில் போட்டாங்க. மறுபடியும் ஜெயில இருந்து இவர் ரிலீஸ் ஆகி வெளியில வந்து தன்னுடைய சுதந்திர போராட்டத்தை தொடங்கினாரு. அந்த மாதிரியான நிறைய விஷயங்கள்ன்றது இந்த ஒரு கதை சார்ந்து வரும். ஆனா இந்த கதை தான் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய சுதந்திர போராட்டத்துக்கு ஒரு உத்வேகமா அமைஞ்சு பல பகுதிகளில் பல தலைவர்கள் போராடுறதுக்கு காரணமும் அமைஞ்சுது. அந்த போராட்டத்தை தொடங்கின ஒரு நிகழ்வுனால தான் வில்லியம் டெல் அப்படின்ற ஒரு பர்சன் சுவிட்சர்லாந்தினுடைய வரலாற்றில் ஒரு முக்கியமான ஒரு தலைவராக பார்க்கப்படுறாரு. 1798 நெப்போலியன் சுவிட்சர்லாந்தை கைப்பற்றி ஹெல்வேட்டிக் ரிபப்ளிக் அப்படின்னு சொல்லி இந்த பகுதியை மாத்துறாங்க. 1848 ஃபெடரல் ஸ்டேட்டாவும் இதை மாத்தி அரசியல் அமைப்பினுடைய அடித்தளமா அந்த ஒரு நிகழ்வு மாறுது. நடுநிலையா இருந்ததால 2வது உலக போர்கள்லாம் இவங்க கலந்துக்கல. இப்படி பல மாற்றங்களோட இயங்கிய பகுதி பல கலாச்சார மாற்றங்களுக்கும் உட்பட்டு 2024 கணக்குப்படி ரோமன் கத்தோலிக்கு 32%, சுவிஸ் ரீஃபார்ம் சர்ச் 21%, மதமற்றவர்கள் 30%, இஸ்லாம் 6%, பிற மதத்தை சார்ந்தவங்க 2%ஆகவும் மாறுறாங்க. ஜெர்மன், பிரெஞ்சு, இத்தாலி, ரோமன்ஸ் 4 அதிகாரப்பூர்வமான மொழிகள் இவங்க நாட்டில் இருக்கு. ஜெர்மன் 62%, பிரெஞ்சு 23%, இத்தாலி 8%, ரோமனை பொறுத்த வரைக்கும் 0.5%, பிற மொழிகள் 6.5%. இதுல ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரோமனுடைய மொழியானது வெறும் 60,000 மக்கள் தான் பேசுறாங்க. பட் இருந்தாலும் அது ஒரு அதிகாரப்பூர்வமான ஒரு மொழியா வச்சிருக்கிறது அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மதிப்பு கொடுக்குற ஒன்னாதான் இருக்கு. சுவிட்சர்லாந்துடைய அரசியலை பொறுத்த வரைக்கும் டைரக்ட் டெமோக்ரஸி தாங்க. மக்கள் அதிகப்படியா தங்களுடைய அரசியல் ஈடுபாடை இந்த பகுதியில் கொடுக்குறாங்க. இது ஒரு அரசியலுக்கு ஒரு மிகப்பெரிய பலமாகவும் அமையுது. 1848 நெப்போலியனுடைய ஆட்சி காலத்துல ஃபெடரல் ஸ்டேட் அப்படின்னு சொல்லி இந்த பகுதியை உருவாகின காலத்துல இருந்து இது தொடருது. இதுதான் சுவிட்சர்லாந்துடைய நவீன கால அரசியலினுடைய துவக்கமாகவும் பார்க்கப்படுது. அதை தொடர்ந்து 1874 1999 அரசியலமைப்புல நிறைய மாற்றங்கள்ன்றது உருவாக ஆரம்பிக்குது. அதை தொடர்ந்து ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா இல்ல ஏதாவது ஒரு மாற்றங்கள் நாட்டில் தேவை அப்படின்னா அந்த மாற்றத்துக்கான வாக்கெடுப்பு அப்படின்றது மக்கள் மத்தியில நடத்தப்படுது. மக்கள் தான் அதுக்கான முடிவையும் எடுக்கிறாங்க. 2001 2006 சமூக ஜனநாயக கட்சி எஸ்பி மொரிட்ஸ் லயன்பர்க் அப்படின்றவங்க பதவியில இருக்கிறாங்க. பாஸ்கல் கவுச்ஃபின் அப்படின்றவங்க 2003 2008 பதவியில இருந்தாங்க. அதை தொடர்ந்து ஏகப்பட்ட பேர் தொடர்ந்து மாறிட்டே தான் இருக்கிறாங்க. இப்போ 2025 பார்த்தீங்கன்னா கரீன் கெல்லர் செட்டர் அப்படின்றவங்க பதவியில் இருக்கிறாங்க. இது ஒட்டுமொத்தமாக இவங்களுடைய அரசியலை பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்களுடைய அதிகாரங்களில் ஒரு அரசியல் ஆளுமை அப்படிதான் சொல்லணும். குடியரசுத் தலைவர் இல்லை, ஆனால் 7 உறுப்பினர்கள் கொண்டவங்க தான் குழுவினுடைய தலைவர்களாக இருந்து இந்த பகுதியை தன்னுடைய கண்ட்ரோலில் வச்சு ஆளுமையை செலுத்திக்கிட்டு இருக்காங்க. சுவிட்சர்லாந்துடைய பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் ஊழல் குறைஞ்ச நாடுகள் பட்டியலில் இவங்களுக்கு எப்பவுமே ஒரு இடம் இருக்கும். இருந்தாலும் இவங்க வச்சிருக்கக்கூடிய சுவிஸ் பேங்க்ல நடக்கிற ஊழல் அதற்கு முரணான ஒன்னாதான் பார்க்கப்படுது. ஏன்னா 2008 2015 இடைப்பட்ட காலத்துல அமெரிக்க ஐரோப்பிய ஒன்றியங்கள் சட்டங்கள் போட்டாங்க. அந்த சட்டங்களை ஏற்க வேண்டிய ஒரு நிலையில சுவிஸ் பேங்க் தள்ளப்பட்டுச்சு. இதனால பாத்தீங்கன்னா உலகத்துல இருக்கக்கூடிய பல பேர் இந்த பகுதிகளை தன்னுடைய பணத்தை சேமிச்சு வச்சிருந்தாங்கல்ல, அதனுடைய நிலைத்தன்மை ஏன்னா அது பயங்கர பிரைவசியா இருக்கும் அப்படின்ற ஒரு கான்செப்ட்னால தான் சுவிஸ் பேங்க்ன்றது உலக லெவலில் ரொம்ப ஃபேமஸான ஒன்றா இருந்துச்சு. ஆனால் இவங்களுடைய சட்டத்திட்டங்கள் ஏற்றுக்கிட்டதுனால அந்த பிரைவசியில் ஒரு பெரிய பாதிப்பு ஏற்படும், நிலைத்தன்மை இல்லை அப்படின்ற ஒரு கான்செப்ட் உருவாச்சு. இந்த பேங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 ட்ரில்லியன் அமெரிக்க டாலர்ஸ் இந்த பகுதியில் சேவ் பண்ணி வச்சிருக்காங்க. அதுலேயும் இந்தியர்களுடைய பண மதிப்பு மட்டுமே பார்த்தீங்கன்னா 4 பில்லியன் அமெரிக்கன் டாலர்ஸ் இருக்குது. 35% ஏற்றுமதி மெடிசன்ஸ் சார்ந்ததாக அமையுது. அதுலேயும் இம்பார்ட்டன்டான கம்பெனிஸ் நம்ம பார்த்தோன்னா ரோச், நோவாட்டிஸ் அப்படின்ற கம்பெனிஸ். அதே மாதிரி கடிகாரங்களில் இவங்க நாடுன்றது ரொம்ப முதன்மையான ஒரு நாடாக பார்க்கப்படுது. காரணம் ரோலெக்ஸ், ஒமேகா,
டிசோட் அப்படின்ற மாதிரி நிறைய கம்பெனிகள் கடிகாரம் உருவாக்குற கம்பெனிகள் இருக்கு. இங்க இருந்து 10% உலகத்துக்கு இவங்க ஏற்றுமதி பண்ணிட்டு இருக்காங்க. மருத்துவ கருவிகள் 15%, இயந்திர தொழில்நுட்ப பாகங்கள் 10%, அலங்கார பொருட்கள் 5%, பொன் வைரம் ஏற்றுமதி நடக்குது. அரிசி, சாக்லேட், பால் இதெல்லாம் 3% ஏற்றுமதி பண்றாங்க. இதெல்லாம் ஜெர்மனி, அமெரிக்கா, பிரான்ஸ், இத்தாலின்னு பல பகுதிகளில் ஏற்றுமதி பண்றாங்க. அதே மாதிரி இந்த ப்ராடக்ட்ஸுக்கான உதிரி பாகங்கள்லாம் வெளிநாட்டுல இருந்து இங்க இறக்குமதியும் பண்ணப்படுது. சுகாதாரமான அமைதியான நாடா இருந்தாலும் பல யூரோப்பியன் கண்ட்ரீஸ்ல இருந்து இந்த பகுதிக்கு வரணும்னா அதுக்கான ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனோ விசாவோ தேவைப்படாததால நிறைய மக்கள் இந்த பகுதிக்கு குடியேறி வராங்க. அப்படி குடியேறி வரதுனால இங்க இருக்கக்கூடியவங்களுக்கு வேலை வாய்ப்பு அப்படின்றது ஒரு கேள்விக்குறியான ஒண்ணா மாற்றப்படுது. இது அவங்க நாட்டினுடைய ஒரு பிரச்சனையாகவும் பார்க்கப்படுது. இதே மாதிரி பாத்தீங்கன்னா உயர்தட்டு மக்களுக்கான ஒரு வாழ்க்கைன்றது தான் இந்த பகுதியில் அதிகம் நடக்குது. ஏன்னா இங்க இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே விலை மதிப்பு மிக்க ஒரு பொருட்களா, அதிக பணம் வாய்ந்த பொருட்களா இருக்கிறதுனால நடுத்தர மக்களும் கீழ்த்தட்டு மக்களுடைய அன்றாட தேவைன்றதே ஒரு அதிகப்படியான செலவு மிக்க ஒன்னா பார்க்கப்படுது. புவி வெப்பமாறதால இந்த பகுதி முழுக்க பனிக்கட்டிகள் அதிகமா இருக்கிறதுனாலும் இந்த பாறைகள்லாம் அதிகமா உருகி வரதுனால இவங்களுடைய பகுதிக்கு ஒரு மிகப்பெரிய காலநிலை மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சமூக ஆர்வலர்களாக சொல்லப்படுது. முதியவர்களுடைய எண்ணிக்கைன்றது நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே போறதுனால இவங்களுடைய எதிர்காலத்துல அவங்களுக்கு இந்த ஓய்வூதியம் கொடுக்கறது, மருத்துவ சேவை வழங்குறது இதெல்லாம் எந்த நிலைமையில போய் நிற்கும் அப்படின்ற ஒரு கேள்வியும் உருவாக்கப்படுது. இந்த மலைப்பகுதிகள்ல அதிகமா இருக்கிறதுனால குறைந்த கனிமங்கள் தான் இருக்கு. இருந்தாலும் லெட், சிங்க், அலுமினியம் இந்த மாதிரியான நிறைய கனிமங்கள்ன்றது இந்த பகுதியிலிருந்து வெட்டி எடுக்கப்பட்டு ஏற்றுமதி செய்யப்படுது. 1500க்கும் மேற்பட்ட நீர் ஆதாரங்கள் இங்க இருக்கு. முக்கியமான ஏரியா ஜெனிவா ஏரியா வச்சிருக்காங்க. ஸோ நீர் ஆதாரம் அப்படின்றது ஒரு பெரிய தட்டுப்பாடு இல்லாத ஒன்னாதான் இந்த பகுதியில இருக்கு. அக்ரிகல்ச்சரை பொறுத்த வரைக்கும் இவங்களுடைய நிலப்பகுதிகளில் 35% வேளாண்மை பண்றாங்க. அதுல 20% இயற்கை விவசாயம், பால், சீஸ், அதே மாதிரி இந்த கால்நடை வளர்ப்பு அப்படின்னு சொல்லி இது எல்லாத்துலயும் இவங்க ஒரு முதன்மையான ஒருத்தவங்களா இருக்காங்க. கோதுமை, செர்ரி, ஆப்பிள் பழங்கள், கடலை, ஓட்ஸ், வேர்க்கல்லன்னு சொல்லி மாட்டு தீவனங்கள் முதற்கொண்டு இவங்க உற்பத்தி பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. சுற்றுலாத்துறையில 17 பில்லியன் அமெரிக்க டாலருக்கு மேல இவங்களுடைய வருமானம்ன்றது வந்துகிட்டு இருக்குங்க. சீஸ் ஆர்மி நைஃப் 1880 கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. பல வேலைகளை செய்யக்கூடிய இந்த ஒண்ணு உலகம் முழுக்க ரொம்ப ஃபேமஸான ஒண்ணு. அதுவும் ஆர்மியில முக்கியமான ஒரு பொருளா உபயோகப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. விக்ட்ரானிக் அப்படின்ற ஒரு நிறுவனம் தான் பாத்தீங்கன்னா இதை உருவாக்குனாங்க. அதை தொடர்ந்து LSD அப்படின்றது ஆல்பர்ட் ஆஃப்மேன் அப்படின்ற ஒருத்தங்க விஞ்ஞானி உருவாக்குனார் 1938. இது இந்த மனநல கோளாறு, மத்திய நரம்பு மண்டலத்தில் ஏற்படக்கூடிய பாதிப்பு இதெல்லாம் சரி பண்ணுறதுக்காக இதை உருவாக்குனாரு. ஆனா இந்த LSDன்றது இப்போ போதைப் பொருளா யூஸ் பண்ணுறாங்க. 1940 ஜார்ஜ் டி மிஸ்ட்ரல் அப்படின்றவங்க வெல்க்ரோவை கண்டுபிடிச்சிருக்காங்க. இன்னைக்கு நம்ம ஒட்டியோ கட்டிக்கோன்னு சொல்றோம். ஸோ இந்த ஒரு கான்செப்ட் முதல்ல உருவாக்குனது சுவிட்சர்லாந்து தான். 1921 இன்சுலினை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதே மாதிரி ரோலெக்ஸ் வாட்ச் துல்லியமான நேரத்தை காட்டக்கூடிய இன்னைக்கு உலகத்துல நம்பர் 1 ஒரு கம்பெனியா பார்க்கப்படக்கூடிய த வாட்ச் மேக்கிங் கேபிட்டல் ஆஃப் த வேர்ல்டு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ரோலெக்ஸ் வாட்ச் இந்த பகுதி தான் ரெடி பண்ணுகிறாங்க. புல்லட் ட்ரெயின் இது முதல் முறையா பார்த்தீங்கன்னா சுவிட்சர்லாந்து தான் இந்த பகுதியில் இதை உருவாக்குறதுக்கான அடித்தளங்கள் இட்டாங்க. அதை தொடர்ந்து இதை ஜப்பானுக்கு கொண்டு போய் அங்கே இதை யூஸும் பண்ணாங்க. அதே மாதிரி சயின்ஸ் சிஸ்டம்ஸ் அப்படின்ட்டு இன்னைக்கு நம்ம ரோட்ல போயிட்டு இருக்கோம். அப்போ அம்புக்குறிகள் மூலமா நமக்கு இந்த இடதுபுறம் திரும்புமா வலதுபுறம் திரும்புமா நேரா போகணுமா இந்த மாதிரி அம்புக்குறிகள்லாம் இருக்குல்ல. இந்த ஒரு சயின்ஸ் சிஸ்டத்தை முறை உருவாக்குனது சுவிட்சர்லாந்து தான். ரீசைக்ளிங் பண்ணக்கூடிய பாட்டில்ஸ்னுடைய கான்செப்ட் இதெல்லாம் உருவாக்குனதும் சுவிட்சர்லாந்து தான். கவுண்டர் ஃபீட் ப்ரூஃப் கரன்சி அப்படின்னு சொல்லுவாங்க. இது பாத்தீங்கன்னா இந்த கள்ள நோட்டா ஒருத்தவங்களால உருவாக்க முடியாத அளவுக்கு ரொம்ப பாதுகாப்பு தன்மை மிக்க ஒரு கரன்சி நோட்டை உருவாக்குற நாடா இந்த சுவிட்சர்லாந்து பார்க்கப்படுது. வரலாற்று தொடங்கிய பொழுதுல இருந்து சிறு சிறு மோதல்கள், பெரும் அமைதின்னு வாழ்ந்த மக்கள் இடம் பிடிக்க ஆளுமை காட்டன்னு விதிவிலக்கில்லாம இந்த நாடும் ஆளுமைக்குள்ள சிக்க, அடிமைத்தனம் என்னைக்குமே நிரந்தரம் இல்லைன்னு விதிவிலக்கில்லாம இங்கேயும் உரிமை குரல்கள் எழ, அமைதியை நாடி போரை வெறுத்து ஒதுங்கியதால உலகின் ஊழலற்ற அமைதியான நாடா மாறி இருக்கும் சுவிட்சர்லாந்து ஒரு ஆச்சரியம்தான்.